வக்கீலாக போறேன்னு சொல்றீங்க? நாடு நாசமா போய்கிட்டு இருக்கு. நான் நாசல போய் என்ன பண்ண போறேன்? இங்க அரசு சரியில்லை, அரசு அதிகாரிங்க சரியில்லைன்னு சொல்லிட்டே இருந்தா எப்படின்னு? நம்ம ஊரு நம்ம தானே யாராவது இறங்கி சரி பண்ணணும். அதுக்குதான். அதுக்கும் வக்கீலுக்கும் என்னமா சம்பந்தம்? சிம்பிள்னா, இங்க சட்டமும் நீதித்துறையும் சரியா இருந்தா தான் ஒரு நாடு உருப்பிடும். புரியல? தண்டனைகள் கடுமையா மாறணும். அந்த நாட்டுக்கு போனா இப்படி பண்ண முடியாது, ஐயோ இந்த நாட்டுக்கு வந்தா இப்படி பண்ண முடியாது பண்ணி ஏன் வெளிநாட்டு பெருமையை பத்தி பேசிட்டு இருக்கோம்? ஏன் அங்கெல்லாம் சட்டம் சாட்டை அடி அடிக்குது. பெண்ணை ரேப் பண்ணா நடு ரோட்ல நிக்க வச்சு தலையை வெட்டுறாங்க. ஆனா இங்க ஒருத்தனோட ஒரு சுண்டு விரல கூட நம்மளால வெட்ட முடியல. பெரும் தண்டனை அனுப்புறது மட்டும்தான் ஆண்டவனோட வேலை. அது ஆள் மாறாம அட்ரஸ் மாறாம, ஏன் அவன் இனிஷியல் மாறாம சரியா கொண்டு போய் சேர்க்கறதா ஒரு வக்கீலோட வேலை. இங்க செய்கூலியும் சேதாரமும் எப்பவுமே ஆள் மாறி போய் சேர்ந்துருதுன்னு அது செஞ்சவனுக்கு கரெக்டா போய் சேரணும். இந்த வயசுல இவ்வளவு கோவமா? உங்களுக்கு இது வேணுமா? என் கோபம் உண்மை. இதெல்லாம் பார்க்க உங்களுக்கு புதுசா இருக்குல்ல? இருக்காதா பின்ன? உங்க கோவத்தை தான் மியூசியத்துல வச்சு பல வருஷம் ஆச்சு.